வணக்கம். திருவெம்பாவை 4ஆம் பாசுரம். ஒன்னித் திலனகையாய் இன்னம் புலர்ந்தின்றோ வண்ணக் கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ எண்ணிக் கொள்ளவா சொல்லுகோம் அவ்வளவும் கண்ணைத் துகின்றவமே காலத்தை போக்காதே விண்ணுக் கொருமருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கினியானை பாடிக் கசுந்துள்ளம் உன்னக்கு நின்றுருக யாம்மாட்டோம் நீயே வந்தெண்ணிக் குறையில் துயிலேலோர் எம்பாவாய். மார்கழி மாதம் அதிகாலை சிவபெருமான் துதிபாடியபடி சக தோழியரை எழுப்ப வீடு வீடாகச் செல்லும் பெண்கள் அங்கு விடிந்தும் உறங்கிக் கொண்டிருக்கும் தோழியை பார்த்து கேட்கின்றனர். புன்னகையில் சிறந்த பெண்ணே, இன்னுமா உனக்கு பொழுது விடியவில்லை என கேட்கின்றனர். அதற்கு படுக்கையில் படுத்தபடியே அப்பெண் கேள்வி கேட்கிறார். பச்சை கிளி போல் இனிமையாக பேசும் தோழியர் அனைவரும் வந்துவிட்டனரா? சற்று எண்ணி பார்த்து கூறுங்களேன் என்கிறாள். தேவர்களின் மருந்தாகவும் வேதங்களின் பொருளாகவும் விளங்கும் ஐயன் ஈசனை தொழுது பாடும் வேளை இது. இந்த பொன்னான நேரத்தில் உன்னை எழுப்ப வந்தவர் எத்தனை பேர் என எண்ணிக்கொண்டிருக்க எங்களால் முடியாது. நீயே எழுந்து எண்ணிக்கொள். நீ நினைத்த எண்ணிக்கை குறைந்தால் மீண்டும் படுத்துறங்கு என கூறும் வகையில் இந்த பாசுரத்தை இயற்றியுள்ளார் மாணிக்கவாசகர். அதாவது, இறை பக்தி என வந்துவிட்டால் அடுத்தவன் என்ன செய்கிறான் என்ற கேள்வியே எழக்கூடாது. யார் என்ன செய்தாலும் அது பற்றி கவலை கொள்ளாமல், அடுத்தவரின் பக்தியை எடை போட்டு விமர்சிக்காமல், சதா சர்வகாலமும் நாம் ஈசனிடம் பக்தி செலுத்த வேண்டும் என கூறுகிறார் மாணிக்கவாசகர். நாளை இன்னொரு பாசுரத்துடன் சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள் பாரத பயணத்தில். நன்றி, வணக்கம்.